ஹாய் கைஸ், வெல்கம் டு TN43 கிங் மேக்கர் ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அன்பு உறவுகள் எல்லாருக்குமே நன்றி. ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து கோத்தகிரி குஞ்சப்பண்ணையில் தான் இருக்கோம். குஞ்சப்பண்ணையிலேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளார வரணும் ட்ரக்கிங் பண்ணி. எதுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஸ்மால் சிவன் டெம்பிளை பார்க்குறதுக்கு. உண்மையுமே ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. நம்ம கூடலூர் அந்த ஃபாரஸ்ட்டில் போவோம்ல அந்த மாதிரி இருக்குப்பா. அதுவும் எங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க ரோடு. நம்ம கைடர்ஸ் ஒரு 4 பேர் போயிட்டுருக்காங்க. கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றா கோத்தகிரி தானே. கோத்தகிரி குஞ்சப்பண்ணையில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக ஒரு சின்ன ஸ்மால் சிவன் டெம்பிளுக்கு தான் போகிறோம். அங்கே குஞ்சப்பண்ணையில் டீ கடை இருக்குல்ல, அந்த டீ கடையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இறங்கி வரணும். நம்ம கைடர்ஸ் வந்து நம்ம சாரதி ப்ரோ தான். அப்படியே அந்த இடத்த கொஞ்சம் திருப்பி காட்டுங்க பார்க்கலாம். சூப்பர் இருக்குன்னு நடக்கிற வழி. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி இருக்கு? வலிக்கூடு பார்த்து. ஆனால் ஆக்சுவலாக ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குல்ல ப்ரோ? ஏன் தெரியுமா? ஏன்னா எந்த இடத்துலேருந்து காட்டெருமை வரும், யானை வரும், எதுவுமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா இங்கே ஃபுல்லாக யானை கலாட்டா இல்லை ப்ரோ, டவர் இல்லை. டவர் கிடச்சுன்னா அந்த ஃபால்ஸ் காட்டிடும். செம்மையாக இருக்கும். ஃபால்ஸ் இங்கே தான் இருக்கா? இங்கே போய் இறங்கணும். ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி இருக்கு ரோடு? செம்மையா சின்ன ஃபால்ஸ் வந்துட்டு இருக்கோம். சின்னது தண்ணி ஓடிட்டு ஒரு பாறை இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், இந்த மகாராஷ்டிரா ஸ்டைலில் இருக்கும் பார்த்தீங்களா? ஓகே அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. எங்கள் ஊர் மாதிரியே இருக்குது ப்ரோ ரோடெல்லாம். இப்படி தான் ப்ரோ இருக்குது நம்ம ஊர். இதெல்லாம் வந்து காட்டு மாடத்துக்குள்ள யானையெல்லாம் இருக்காதா? யானை வரும் ப்ரோ. யானை காட்டெருமை தான் ஜாஸ்தி. யானை காட்டெருமை ஜாஸ்தி. அதுவும் இங்கே இருக்கிற ப்ரோ. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? 10-12 செகண்டில் வந்து முடிஞ்சளவுக்கு இந்த மேடு எல்லாம் வேகமாக ஓடணுமா? ஓடி ஏறினா ஃபுல்லாக பெரிய மேடு என்ன வேணா நிற்கும். ஸ்லோ பண்ணாமல் இப்படிலாம் பயமுடுத்தக்கூடாது. இப்படிலாம் பயமுடுத்தக்கூடாது ப்ரோ. ஸ்லோ பண்ணாமல் ஓடி வர பாருங்க. ஓகே நீங்கள் ஓடுங்க ப்ரோ, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். கைஸ், குயிக் ஃபாஸ்ட். ஆக்சுவலாக செம்ம மூச்சு வாங்குது. அங்கே ஒரு ஆள் தெரியுறாங்கப்பா. இதே செம்மையாக இருக்குது. நம்ம காட்டுக்குள்ளார போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ட்ரக்கிங் பண்ணுறதுலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே படுக்க இடம் இருக்கா ப்ரோ? முடியல ப்ரோ. இல்லையா, நம்ம வியூ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ப்ரோ வியூ நல்லா இருக்கா? கூட்டமாக இருக்கு. மிஸ்டா வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். வாவ், செம்மையாக இருக்குது ப்ரோ. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் தெரியும். எங்கேருந்து? பேசு ப்ரோ. கைஸ், இந்த மாதிரி இடத்த பார்த்துட்டு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். செம்ம பிளேஸாக இருக்குது, வைப்பாக இருக்குது, சீரியஸ் பிளேஸ் ப்ரோ. அதெல்லாம் வீடா அங்கெல்லாம்? அதான் மெயின் ரோடோ? அது இந்த கோத்தகிரி போகிறோம்ல. ஓகே. பட் செம்ம அட்வென்ச்சர் ப்ரோ. அந்த பழங்குடியினர் ஓட கலாச்சாரத்தை எல்லாமே இந்த ஒரு இதுதான். பட் வாங்க, நம்ம இந்த கோயிலை தான் பார்க்கறதுக்காக ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ட்ரக்கிங் பண்ணி வந்தோம். இப்போ நம்ம வந்து இந்த வியூ பாயிண்ட்டை காமிக்கிறேன். உண்மையாகவே செம்மங்க, இந்த செம்ம ஒருத்தான இடம். ஆனால் தயவுசெய்து வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாகவாங்க. தயவுசெய்து நான் லொக்கேஷன் யாருக்கும் நான் ஷேர் பண்ணுற ஒரு ஐடியாவே இல்லை. ஏன் அப்படின்னா ரொம்பவே ஆபத்தான ஒரு ட்ரக்கிங் தான் இது. சரி வாங்க, நம்ம இப்போ வியூவை பார்க்கலாம். ஸ்டார்ட். கம்பேக் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த வியூக்காக தான் நான் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பெரிய ஆபத்தான மலைப்பாதை அதெல்லாம் கடந்து வந்தோம். இங்கேருந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது வியூ. கண்டிப்பாக அந்த தனிமையை ரசிக்கிறவங்க, அந்த ட்ராவலர்ஸு, அவங்களுக்குலாம் ஒரு நல்ல தரமான ஸ்பாட்டு. பட் வந்து நாங்கள் ட்ரை பண்ண மாதிரி யாருமே ட்ரை பண்ண நினைக்காதீங்க. ஏன்னா மிகப்பெரிய ஆபத்தும் கூட. நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். சரி, இதை வந்து யாருக்கும், ஏன்னா நாங்கள் அனுபவித்த கஷ்டங்களை வேறு யாருக்கும் அனுபவிக்கக்கூடாது. ஆனால் வந்து தரமான பிளேஸு. கீழெல்லாம் ரிவரு,
ஃபால்ஸு இதெல்லாம் இங்கேருந்து பார்க்கவே முடியுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அது என்ன ப்ரோ பவானி சாகர் டேமு அப்படியே பர்ஃபெக்டாக தெரியுது. செம்மையாக இருக்குது. நேரில் பார்த்தா கூட இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்றது தெரியலை. கைஸ் வெயிட் நம்ம இப்படிலாம் ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு சிவன் கோயிலை நோக்கி நம்ம ட்ராவல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி இப்போ மலை ஏறி இறங்க ஆரம்பிச்சிட்டோம். செம்ம அட்வென்ச்சர்ப்பா. ஆக்சுவலாக எங்களை மாதிரி ட்ரை பண்ணிடாதப்பா. நாங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் ட்ரக்கிங் பண்ணி அங்கே பாருங்கள் ரோடை பாருங்கள். இந்த ரோட்டில் ட்ரக்கிங் பண்ணி அது மழை காலம் வலிக்கு என் ட்ரெஸ்ஸெல்லாம் பாருங்கள் விழுந்து எந்திரிச்சு நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். என்னை விட்டுட்டு ஓடிட்டாங்கப்பா கைஸு. அங்கங்கே ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். இந்த யானை, புலி, சிறுத்தை, ஆக்சுவலாக கரடி பார்த்தாங்களாம் நேற்று. காட்டு மாடு அந்த மாதிரிலாம் நிறையாவே இங்கே இருக்குது. அதிகமாக இருக்கிற இடம் இந்த இடம் தான். அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிட்டுருக்கோம். ரொம்ப அட்வென்ச்சரு. எனக்கே இந்த காட்டெலாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசில் படப்படப்படான்னு இருக்கும். அப்படியே ஆர்ட்டை விட்டு அடிக்கும்பா. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பயமாக இருக்குது காய்ஸ். விழுந்தோம்னா அவ்வளோதான், வலிக்கிட்டு போயிடுவோம். சோழி முடிஞ்சிடும் போல. இப்போ நம்ம எங்கே போனோம்னா அந்த மலைக்கு தான் ஏறி போயிருந்தோம். அந்த மலையில் ஏறி வியூவை காமிச்சிட்டு இப்போ நம்ம அப்படியே இப்படியே சுற்றி இப்படி இந்த மலையில் வியூவை பார்த்துட்டு இப்போ இங்கே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டை காமிக்கிறதுக்கு தான் நான் வந்திருந்தேன். ரோடு கிராஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க நம்ம நண்பர் மாப்பிள்ள. என்னடா மாப்பிள்ள பயந்து போகிறேன், ஐயோ கடிச்சு வச்சிருவான். இதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ப்ரோ. அடிச்சு வச்சிருவா. ஹாய் கைஸ். இந்த வியூவை பார்க்குறதுக்கு தான் நான் வந்து எங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்தேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட. ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. அது பவானி சாகர், அது ஓதிமலை. இது வந்து அந்த சைடு ஃபுல்லாக கோயம்புத்தூர். இது வந்து மேட்டுப்பாளையம், அது ஊட்டி போகிற வழி. இது வந்து நம்ம கோத்தகிரி வர வழி. ஆக்சுவலாக அந்த எப்படி சொல்கிறது, இந்த பனி கடல் மாதிரி இருக்குது. ஆழ்கடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம துடியலூர் மலை, இந்த நம்ம மருதமலை போகிற வழி. ஆக்சுவலாக இதுதான் நம்ம ரோடே. சூப்பராக இருக்குது. செம்ம வியூ வைபாக இருக்குது. இந்த மாதிரி சொர்க்கத்தெல்லாம் விட்டுப்புட்டு நம்ம காஷ்மீர் இதெல்லாம் போகிறோம். முதல்ல நம்ம இந்த இடத்த அனுபவிச்சுட்டு அப்புறம் அந்த இடத்துக்கு போகலாம். செம்ம